ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, மல்லிகை பூவோட என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த சாயப்பா பார்க்க வந்திருக்கேனா, இந்த மல்லிகை பூவின் மனம் போலவே உன் வாழ்க்கையும் மலரப்போகுது, நறுமணம் வீசப்போகுதுன்னு தானே அர்த்தம். இதோ இந்த அழகான மலர் போலவே உன் முகத்தை மலரச் செய்வேன். உன் அகமும் முகமும் மகிழ்ந்து நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். உனக்கான அதிசயங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். மன நிம்மதியாக இருக்கணும், மனசில் குழப்பம் இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு தனிமை தேவையல்லவா? உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உன் மன காயங்களுக்கெல்லாம் மருந்து போட இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். குறை கொண்ட உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நிறைவாக்கி நிம்மதியை கொடுக்க நான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. எந்த விஷயமும் சுலபமாக கிடச்சிருச்சுன்னா அதை அலட்சியமாக நினைக்க தோன்றும். அதனால் எதையுமே சாதாரணமாக சுலபமாக அலட்சியமாக பார்க்காம ஒவ்வொரு விஷயத்தையும் மதிப்பை உணர்ந்து புரிதலோடு நடந்து கொள்ளும்போது அது உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றும் என் செல்லமே. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும், எப்படி பேசணுங்கிறத புரிந்து நடந்து கொள்ள தயாராக இரு. வாழ்க்கையில் மனிதர்கள் தவறு செய்யலாம், தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீனா அதுவே உனக்கு பழக்கமாக மாறி உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இழப்பை கொடுத்து விடும். தவறுகளும் அலட்சியமும் தான் ஒரு மனிதனை அலைக்கழிக்கக்கூடிய, கஷ்டப்படுத்தக்கூடிய, நஷ்டப்படுத்தக்கூடிய மாபெரும் பிரச்சனையாக இருக்கு. எல்லா விஷயங்களையும் சரியாக கையாள கற்றுக்கோ. எதையாவது நம்பி தொலைப்போன்னு எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை முழுசாக நம்பு. இந்த சாயப்பாவை நம்பலாம், உன்னை நீ நம்பலாம். என்னையும் உன்னையும் நீ நம்பும்போது இந்த உலகத்தில் ஏராளமான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. தான தர்மம் செஞ்சினா அது மற்றவங்கள வாழ வைக்கும். ஆனால் நிதானம் உன்னையும் மற்றவர்களையும் நல்லபடியாக வாழ வைக்கும். நீ எப்போதும் நிதானத்தோட கவனத்தோட இரு. உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன்னை மதிக்காத இடத்துல நீ இருக்கக்கூடாது தான். ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை அங்கே கட்டி போடும்போது, உனக்கு நெருக்கமான உறவுகள் அங்கே இருந்து உன்னை விட்டு போக முடியாத அளவுக்கு உன்னை அழுத்தும் போது நீ அந்த இடத்துல அமைதியாக எதுவும் பேசாமல் சூழ்நிலையை சரியாக கையாள கற்றுக்கோ. எது வேணான்னு சொல்கிறியோ அதுதான் உன்னை நோக்கி வரும். எது வேணும் வேணும்னு கேட்குறியோ அது உன்னை விட்டு போகும். இது எல்லாமே வாழ்க்கையின் விளையாட்டு. அதனால் உன்னை மதிக்காத இடத்துல நீ நின்னே ஆகணுன்ற கட்டாயமும் வரும்போது, சூழ்நிலை வரும்போது நீ அதை சமாளிக்க கற்றுக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்குறேன். 10 வகை புண்ணியத்தை செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் திருந்திக்கிட்டு வாழ்வது தான் உண்மையிலேயே உயர்ந்தது. இதுவரைக்கும் நீ நல்லது செஞ்சுருக்கலாம், தப்பு செஞ்சுருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். நடந்ததை நினச்சி இனிமேல் நீ நேரத்தை வீணாக்காதே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் சரியாக வாழணுன்ற நினப்போட உன் முயற்சியை நீ சரியாக செய்ய தொடங்கு. நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. சக மனிதனின் மனசை நோகடிச்சு அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி நீ நல்லா இருக்கணும்னு ஒருபோதும் நினைக்காதே. மற்றவங்க அப்படி நினைக்கலாம், உன்னுடைய எதிரி கூட அப்படி இருக்கலாம். ஆனால் நீ ஒருபோதும் அவங்களுக்கு அதை திருப்பி செய்ய நினைக்காதே என் செல்லமே. நீ முழுமையாக மாறாத வரைக்கும் இங்கு எதுவும் மாறாது. நீ சரியாக முழுசாக பொறுமையாக பொறுப்பாக இருந்துட்டு போ. உனக்கு நெருக்கமான உறவுகள் உன்னை விட்டு விலகி போனாலும் அதுக்காக நீ மனசுடைஞ்சு போகாதே. வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு முடிவு எடுக்காம உன் மூளையை, உன் மதியை பயன்படுத்தி நல்ல முடிவை எடுக்க பழகு. உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம், இன்னும் நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்கிறது தான். இன்னும் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நீ பயப்படுற விஷயங்கள் எதுவும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்காது. நீ எதையும் தவறாக யோசித்து கவலைப்பட்டு பயந்துக்கிட்டு வாழ வேண்டாம். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும், நல்லதே நடக்குன்ற தைரியத்தோட நேர்மையாக இரு. யார் உன்னை தவிர்க்க நினைச்சாலும்,
யார் உன்னை விலக்கி வைக்க நினைச்சாலும் அமைதியாக விலகி வழி விட்டு ஒதுங்கி போக தயாராகு. உனக்கான நல்லதை இந்த சாயப்பாவை நடத்தி கொடுப்பேனேன் செல்லமே. நீ ஏதாவது ஒரு வருத்தத்தோட உன் கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது ஒரு சிலர் மட்டும்தான் உன்னுடைய மன வருத்தத்தை புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க எல்லாம் சும்மா கதை கேட்கறது போல தான் கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உன் வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி கொடுத்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். வாழ்க்கை முழுவதையும் சுமையாக நினைக்காம சுகமாக ரசித்து நேசித்து வாழ பழகு. ஓய்வெடுக்கிறதுங்கிறது முக்கியமாக இருந்தாலும் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துடாத. ஓய்வை விட ஒரு மனிதனுக்கு உழைப்பும் முக்கியம். சின்ன வயசில் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுத்து பொழுதுபோக்குகளில் கவனத்தை செலுத்தினா வயசாகும்போது உடம்பு ஓய்வெடுக்க நினைக்கும் போது உன்னால் உட்கார முடியாதமா போயிடுமேன்னு செல்லமே. ஓட வேண்டிய வயசில் உட்காந்தினா உட்காந்து ஓய்வெடுக்க வேண்டிய காலத்தில் நீ ஓட வேண்டிய அவசியமாக வந்துடும். அதனால தான் இப்போதே உனக்காக ஓடு, உனக்காக சேர்த்து வை, உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ரசித்து வாழுன்னு சொல்கிறேன். எதை எப்போ எப்படி செய்யணுங்கிறது மட்டும் முக்கியமல்ல, எதை எப்போ எப்படி செய்யக்கூடாதுங்கிறதும் வாழ்க்கையில் ஒரு சிறந்த அனுபவம்தான். அதையும் புரிஞ்சுக்கிட்டு நீ வாழும்போது கண்டிப்பாக வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை தராது. மனசில் அதிக பாரத்தை வச்சுக்கிட்டு மன பாரத்தோடு நடைபெறமாய் வாழும் மனிதர்களில் ஒருவனாக நீ இருக்காதே. உன் வாழ்க்கையை நேசித்து ரசித்து வாழக்கூடிய பிள்ளையாரு. உன்னை புரிஞ்சுக்காத எந்த ஒரு உறவும் உன்னையும் உன் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. அதனால் உன்னை புரிஞ்சு ரசித்து நேசித்து நீ வாழும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நீ அழகாக வாத்திக்க முடியும் அல்லவா. இந்த உலகத்தில் எப்போதும் அமைதியாக இருப்பதற்கு நீ யோசிக்காதே. அமைதியாக இருந்தால் நமக்கு எதுவும் தெரியாது, நம்மளை அப்பாவி ஏமாளின்னு சொல்லிடுவாங்களோ நீ பயப்பட வேண்டாம். அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் விவரம் தெரியாதவர்கள் அல்ல, அவங்க தைரியமானவங்க. எந்த சூழ்நிலையும் அனுசரித்து சமாளித்து போகக்கூடியவர்கள் தான் எப்பவும் அமைதியாக இருப்பாங்க. நீயும் அமைதியாக இருந்து வாழ்க்கை புத்திசாலித்தனமாக வாழ தயாராகு. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கபடி வீரனை போல தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. தான் காலை வாரி விட நினைப்பவர்களை எல்லாம் கடந்து வந்தாதான் உனக்கான வெற்றி கோட்டை நீ தொட முடியும். உன் காலை வாரி விட யார் வந்தாலும் உன்னை தோக்கடிக்க யார் நினச்சாலும் அவங்கள ஏமாற்றி அவங்கள தாண்டி நீ கடந்து வாழ்க்கையை சுலபமாக ஜெயிச்சிடுயேன்னு செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். அந்த வாழ்க்கை பயணம் தினமும் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. தேவையான இடத்துல விட்டு கொடுப்பவனும் தவறை தட்டி கேட்பவனும் தான் உண்மையான நட்பாக உறவாக இருக்க முடியும். அதனால் உன் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? எல்லா இடத்துலையும் தான் நினச்சது தான் நடக்கணும், தனக்கு தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்களா? அல்லது உனக்காகவும் விட்டு கொடுக்குறாங்களா? நீ தப்பு செய்யும்போது உனக்கு ஆதரவு கொடுக்காம அதை தட்டி கேட்குறாங்களா நல்லவங்களான்றத நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணுமேன்னு செல்லமே. உனக்கு கிடைக்கிற எந்த சந்தர்ப்பத்தையும் நீ கைவிடாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக சாதகமாக பயன்படுத்திக்கும் போது அது கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியான நல்ல அனுபவத்தை கொடுக்கும். தேக்கி வைக்கப்படும் மன கசப்பை விட கொட்டி தீக்கிற கோபம் எவ்வளவோ பெருசு விஷயம்தான். கோபத்தை மனசுலேயே அடக்கி வச்சுக்கிட்டு மன வருத்தத்தோடு அவங்க மேலே கோபத்தோடு வாழ்வதை விட கொஞ்ச நேரம் அதை அமைதியாக வெளியே தள்ளிட்டு நிம்மதியாக வாழலாம் அல்லவா. ஆனால் கோபத்தை கொட்டி தீக்கிறேன்னு வார்த்தைகளை விஷமாக இறக்கிடக்கூடாது. ஒரு ஆற்றாமையோட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு அமைதியாக இருந்துடு. நீ எப்போதும் நல்லபடியாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நிம்மதியாக வாழணுன்னு தான் இந்த சாயப்பாவும் ஆசைப்படுறேன். ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் ஞாபகம் அதிகமாக இருக்கணும். இல்லாட்டி யார்கிட்ட என்ன சொல்கிறோன்னு மறந்துட்டு உண்மையானவங்க கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவாங்க, பொய் சொன்னோன்றதை மறந்துடுவாங்க. எப்போதும் பொய் சொல்லி அப்புறமா அதை சமாளிக்கிறதுக்காக சரி செய்வதற்காக பொய்யை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் எப்போதும் உண்மையை பேசிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கு கிடைக்கிற அனுபவங்களே உனக்கான நல்லது கெட்டதை அனைத்தையும் சொல்லி கொடுத்துரும். மனிதர்கள் கிட்ட நீ முகம் பார்த்து பழகுவதை விட நல்ல மனசை பார்த்து பழகுனினா அந்த உறவுகள் எப்போதும் நிலச்சி இருக்கும். நல்ல மனசு கொண்ட நல்ல உறவுகளை நீ உன் கூட வச்சுக்கும் போது அது உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எப்போதும் நடத்தி கொடுக்குமேன்னு செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காத எந்த ஒரு உறவும் உன்னையும் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறதில்ல. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்கள உன் கூட வச்சுக்கோ.
உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக பேசுபவர்களையும் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறவங்களையும் நீ கடந்து வருவது அல்லது அவங்கள விட்டு விலகி நிற்கிறதே உனக்கு சிறந்ததாக இருக்கும். நீ கடந்து வந்த பாதையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் உனக்கு பல அனுபவங்களை கொடுக்கறது தானே. அத்தனை அனுபவங்களையும் வச்சு வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழ்கிறதுன்னு வாழ பழகு. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ நிம்மதியாக அமைதியாக வாழ தயாராகு.